ஓம் சாந்தி. நான் திட சங்கல்பதாரி மற்றும் சதா நினைவு சுரூபமாக இருக்கும் ஆத்மா. நான் சகஜ புருஷார்த்தி ஆத்மா. நான் மாஸ்டர் மாயாபதியாக ஆகிவிடும் ஆத்மா. நான் ஆத்மா. இந்த தேகம் என்ற கோவிலில் ஆத்மாவாக நான் வீற்றிருக்கின்றேன். நான் ஆத்மா. இந்த சரீரத்திலிருந்து விடுபட்டு ஒரு ஃபரிஷ்தாவாக பாக்தாதாவை சந்திப்பதற்காக வதனத்தை நோக்கி பயணம் செய்கின்றேன். வதனத்தில் என்னை சந்திப்பதற்காக பாப்தாதா மிகவும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றார். நான் வதனத்தில் அவருடைய அன்பில் மூழ்கியபடியே அவரிடமிருந்து ஆன்மீக சக்திகளை பெற்றுக்கொண்டு அவர் முன்னால் அமர்ந்து ஆன்மீக உரையாடல் செய்கின்றேன். இன்று நாலா பக்கங்களிலும் சிநேகமுள்ள எல்லா குழந்தைகளின் சிநேகமுடன் கூடிய இனிமேலும் இனிமையான நினைவுகள், விதவிதமான பேச்சுக்கள், சிநேக முத்துக்களால் ஆன மாலைகள் பாப்தாதாவிடம் அமிர்த வேளைக்கு முன்பே வந்து சேர்ந்து விட்டது. குழந்தைகளின் சிநேகம் பாப்தாதாவையும் கூட சிநேகக் கடலில் மூழ்க வைத்தது. ஒவ்வொரு குழந்தையிடமும் சிநேக சக்தி பிரிக்க முடியாத அளவுக்கு உறுதியாக இருப்பதை பாப்தாதா பார்த்தார். இந்த சிநேக சக்தி ஒவ்வொரு குழந்தையையும் சகஜ யோகியாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றது. சிநேகத்தின் ஆதாரத்தில் எல்லா கவர்ச்சிகளிலிருந்தும் விலகி இருந்து முன்னேறிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு பிராமண ஆத்மாவுக்கும் பிராமண வாழ்க்கை ஆதிகால சிநேக சக்தியின் ஆதாரத்திலேயே கிடைத்திருக்கிறது. பிராமண வாழ்க்கையில் இந்த சிநேக சக்தி வரதானமாகி முன்னேற செய்து கொண்டிருக்கின்றது. இந்த நாள் விசேஷமாக தந்தை மற்றும் குழந்தைகளுக்கிடையே உள்ள சிநேகத்தின் நாளாகும். பாப்தாதா பிராமண ஜென்மம் எடுத்த உடனேயே ஆதி முதல் இன்று வரையிலும் என்னென்ன நினைவுகளை நினைவுபடுத்தியிருக்கின்றார் என்பதை இன்றும் சதா காலமும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் யார்? இந்த நினைவுதான் புதிய ஜென்மம் கொடுத்தது. புத்தி, திருஷ்டி, ஸ்மிருதியில் மாற்றம் ஏற்படுத்தியது. இந்த மாதிரியான எண்ணம் ஆன்மீக குஷியின் பிரகாசம் கண்களில், முகத்தில் வந்து விடுகிறது. நீங்கள் எண்ணங்களை நினைவு செய்கிறீர்கள், ஆனால் பக்தர்கள் மாலையை ஜபிக்கிறார்கள். ஒரு நினைவு கூட அமிர்த வேளையிலிருந்து கர்மயோகி ஆகும் வரையிலும் அடிக்கடி நினைவில் இருந்தால் நினைவு சக்தி சுரூபமாக்கி விடுகிறது. ஒரு நொடியில் உள்ளத்திலிருந்து பாப்தாதா என்று
சொன்னதுமே சக்தி இயல்பாக வந்துவிடுகிறது. ஆகையால் மற்ற ஆத்மாக்களையும் இப்போது தனது சக்தியின் மூலம் சக்திசாலி ஆக்குங்கள். பாப்தாதா நாலா பக்கங்களிலும் பலவீனமான ஆத்மாக்களை சக்திசாலி ஆக்குவதற்கான ஆர்வம் நன்றாக இருப்பதை பார்த்தார். ஆஹா, சக்திசாலி ஆத்மாக்களே, ஆஹா என்ற வெற்றி முழக்கம் உண்டாகட்டும். அசாந்தி உள்ள ஆத்மாக்களுக்கு ஆசி வழங்குங்கள். இன்றைய நினைவு நாள் மூலமாக எல்லா சக்திகளையும் பிராப்திகளையும் விசேஷமாக அடைந்திருக்கிறீர்கள். எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஆத்மாக்களுக்கு மனம் மூலமாகவும் பேச்சின் மூலமாகவும் சம்பந்தம் மற்றும் தொடர்பில் இருப்பவர்களுக்கு எந்த ஒரு விதி மூலமாகவும் அவசியம் செய்தி சொல்ல வேண்டும். ஒரு துளி மூலமாகவாது அவர்களுடைய தாகத்தை தணியுங்கள். தாகமுள்ளவர்களுக்கு ஒரு துளி கூட மிக்க மகத்துவமுடையதாகி விடுகிறது. நாளை முதல் பாப்தாதாவும் கூட முரசு கொட்டுவார். ஹே திருப்தியான ஆத்மாக்களே, எல்லா ஆத்மாக்களுக்கும் செய்தி சொல்லுங்கள், செய்தி சொல்லுங்கள் என்று முரசொலி எழுப்புவார். இப்போது தன்னை செய்விக்கும் சக்திசாலி ஆத்மா என்பதை புரிந்து கொண்டு காரியம் செய்யுங்கள். நான் யார் என்ற அபியாசத்தை அடிக்கடி பயிற்சி செய்து கொண்டே இருங்கள். ஆத்மாவாகிய நான் செய்விப்பவராகி கர்மம் செய்வித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அனுபவம் செய்யுங்கள். வெகு காலத்து அசிரரி நிலை, தேகத்திலிருந்து விடுபட்டிருக்கும் நிலை, செய்விப்பவர் என்ற ஸ்திதி அனுபவத்தில் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட இயற்கையினால் உண்டாகும் ஆபத்துக்கள் வந்தாலும் இந்த அசிரரியாகிய இருக்கும் ஸ்திதி உங்களுக்கு எளிதாக விலகி இருக்கவும், தந்தைக்கு அன்புடையவராக இருக்கவும் உதவியாக இருக்கும். என்ன ஆனாலும் சரி, முழு நாளில் சாட்சி நிலை, செய்விப்பவன் என்ற நிலை, அசிரரியாக இருக்கும் நிலையின் அபியாசத்தை அடிக்கடி செய்யுங்கள். பாப் சமானாக ஆக வேண்டுமானால் ஃபரிஷ்தா ஸ்திதியில் இருக்க வேண்டும். ஃபரிஷ்தா என்றால் தேகத்தில் இருந்தாலும் விலகியிருந்த நிலையாகும். எல்லோருடைய லட்சியமும் பிரம்மா பாபா சமானமாக ஆக வேண்டும் என்பது. சிவ தந்தைக்கு சமானமாக ஆக வேண்டும். உங்களைப் போல காரியம் செய்பவர்கள் பிராமண ஆத்மாக்களாகிய உங்களைத் தவிர வேறு யாராலும் செய்ய முடியாது. ஆதலால் பாப்தாதா சமீபத்தில் வாருங்கள் என்று வரதானம் தருகிறார். எல்லோரும் எல்லைக்குட்பட்ட விஷயத்திலிருந்து சங்கல்பமானாலும், பேசுவதானாலும், கர்மம் செய்வதானாலும், சம்பந்தம் தொடர்புகளானாலும் விலகியிருங்கள். தன்னுடைய மனம் என்னும் படகை இந்த எல்லைக்குட்பட்ட லௌகீக விஷயங்களில் இருந்தெல்லாம் விடுவித்துக் கொள்ளுங்கள். இப்போதிருந்தே
வாழ்க்கை இருக்கும்போதே முக்தி, ஜீவன் முக்தி என்ற அலௌகிக அனுபவம் அதிக காலம் செய்யுங்கள். நல்லது என்று பாப்தாதா தனது உரையை முடிக்கின்றார். இப்போது பாப்தாதா என் தலை மீது கை வைத்து வரதானங்களை வழங்குகின்றார். திட சங்கல்பதாரி ஆத்மா, சதா ஸ்மிருதி சுரூப ஆத்மா, சதா அனைத்து எல்லா சக்திகளையும் வேண்டிய நேரத்தில் காரியத்தில் பயன்படுத்தக்கூடிய விசேஷ ஆத்மா, அனைத்து ஆத்மாக்கள் மீதும் கருணை உள்ளமுடைய ஆத்மா, சதா பாப்சமான் ஆக வேண்டும் என்ற சங்கல்பத்தை சாக்கார ரூபத்தில் கொண்டு வரக்கூடிய ஆத்மா, சர்வ சம்பந்தங்களிலும் ஒரு தந்தையை தன்னுடைய துணைவராக ஆக்கிக் கொள்ளக்கூடிய சகஜ புருஷார்த்தி ஆத்மா, அநேக ரூபம் கொண்டவராகி மாயாவின் அநேக ரூபங்களை கண்டறியும் மாஸ்டர் மாயாபதி ஆத்மா. இப்படி தந்தை கொடுத்த அனைத்து வரதானங்களையும் என்னுடைய புத்தி என்ற பையில் நிரப்பிக்கொண்டு அவரிடமிருந்து விடைபெற்று மீண்டும் இந்த சரீரத்தில் அவதரிக்கின்றேன். ஓம் சாந்தி.